வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் சீ ஃபுட் சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரான் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை உடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. பிரான் வடை செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? மீடியம் சைஸ் எறா 140 கிராம் அப்ராக்சிமேட்டா இருக்கும். கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிருக்கு. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் பொடியாய் நறுக்கியது, 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, 2 டேபிள் ஸ்பூன் உடைச்சிக்கல்ல பவுடர், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, சமையல் எண்ணெய், உப்பு தேவைக்கேற்ப. ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி அப்புறம் பூண்டு இது ரெண்டையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். டூ to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ வதக்கி வச்சிருக்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு அதை அரைஞ்சா போதும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ப்ரானை அதில் சேர்த்து நல்லா வறுக்கலாம். ஒரு 1 மினிட் அதை வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் பொடி அப்புறம் மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையும் அதில் ஆட் பண்ணி அந்த ப்ரான்ல இருக்க தண்ணி போகிற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரான் இந்த அளவுக்கு வறுபட்டிருக்கணும். ஸோ இப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா அதில் இருக்க தண்ணி போயிருக்கும். அண்ட் மோரோவர் ப்ரான் உங்களுக்கு ஓரளவுக்கு வெந்துடும். 90% அளவுக்கு உங்களுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க ப்ரானை அந்த மிக்சர் ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சும்மா ஒரே ஒரு சுத்து விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப அரையக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேம் பவுலில் இப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழையும் இதில் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் ஒயிட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உடைச்சக்கல்ல பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன் இதை நான் சேர்க்கிறேன்னா ஒரு பைண்டிங் பர்பஸ்க்காகத்தான். உங்களுக்கு வடை தட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு தவா வச்சு அந்த தவாவில் நம்ம கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ரான் மிக்சரை குட்டி குட்டி ரவுண்டாக எடுத்து நம்ம வடை மாதிரி கையிலேயே தட்டி நம்ம அந்த தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம்.
ஸோ இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு சைடு இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ நான் எல்லா வடையும் ஃப்ளிப் பண்ணி போடுறேன். நம்ம இந்த வடையை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் போட்டு எடுக்கணும். இல்லைனா வடை வந்து உங்களுக்கு கருங்கின மாதிரி ஆயிடும், அதோட டேஸ்ட் மாறிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் சைடும் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட டேஸ்டியான யம்மியான ப்ரான் வடை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல? நிஜமாவே ரொம்ப யம்மியான டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சீ ஃபுட் பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, அவங்க கண்டிப்பா விருப்பமா சாப்பிடுவாங்க. நீங்க வீட்டில் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.